ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ஸ்டே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அன்னைக்கு நான் தீபம் எதுவும் போடலை. ஃப்ரைடே மார்னிங் 6 மணிக்கே எந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மழை வேற, எந்திரிக்கவே போராடி தான் எந்திரிச்சேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அசால்ட்டாக 4 மணி 5 மணின்னு எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்த பொண்ணு. இப்போ என்னடானா 7 மணிக்கு எந்திரிக்கணும்னா கூட வெறுப்பாக இருக்குது. பாடி வீக் ஆயிடுச்சா இல்லை வயசாயிடுச்சான்னு தெரில. எனிவேஸ், அன்னைக்கு கஷ்டப்பட்டு அலாரம்லாம் வச்சு எந்திரிச்சு வீட்டை கூட்டிகிட்டு இருந்தேன். இந்த தடவை க்ளீன் பண்ணும்போது விஜய் அம்மா இங்கே இல்லை, கொழுந்தனார் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ நானே தான் களத்தில் இறங்க வேண்டியதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது இந்த ஒரு ஹாலை கூட்டி முடிக்கிறதுக்குள்ள மூச்சு முட்டிரும். என்னமோ 10 கிலோமீட்டர் நிற்காம ஓடிட்டு வந்த மாதிரி வேத்து ஊத்திரும். இப்போ அதே வேலையை செஞ்சு செஞ்சு பாடி பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக சோஃபாஸை தள்ளி வச்சு கூட்ட மாட்டேன். வீடு துடைக்கும் போது இல்லை ஏதாவது விச்சுக்குட்டி சோஃபா கடியில் போட்டுட்டா அப்படின்னா தான் நகர்த்தி வச்சு துடைப்பேன். அன்னைக்கு லாகின் வேற பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால சீக்கிரமாக புட்டா எந்திரிச்சு வரதுக்குள்ள க்ளீன் பண்ணிடலாம்னு பண்ணிட்டு இருந்தேன். விச்சுக்குட்டி யூஸ்வலாக 9 மணிக்கு போகிற ஸ்கூலுக்கு 6:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இருந்தா. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து மேடம் 7 மணிலேருந்து எழுப்ப ஸ்டார்ட் பண்ணால் அவங்க எந்திரிச்சு கீழே வர 7:30 7:45 ஆயிரும். மழை இடையில கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அதனால டக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் லஞ்சுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள கிளப்பிடலாம்னு பார்த்தா கரெக்டாக கிளம்புனதும் நல்ல மழை. சரி, கார்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு கூட்டிட்டு போய் விட்டுட்டும் வந்தாச்சு. அங்க போனா நிறைய பேரு ஸ்கூல் லீவ் விட்டு இருந்தா பரவாயில்லையே, இந்த மழை லீவ் விடும் போதெல்லாம் வராது, மற்ற நேரத்துலதான் வரும்னு புலம்பிட்டே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி நாளே அட்டாளிலிருந்து விளக்கெல்லாம் எடுத்து தண்ணியில ஊற வச்சு வெளியே காயும் வச்சுட்டேன். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் கேப் கிடைச்சது. அதுக்குள்ள இந்த சாமி விளக்கு தட்டெல்லாம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாமி விளக்குல இருந்த திரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுல இருந்த எண்ணெயை ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சு வச்சுட்டேன். தென் பிளேட், டம்ளர், விளக்கு, மணி எல்லாத்தையும் இந்த உருளி பவுல்லையே போட்டு கொஞ்சம் புளி, சோடா உப்பு, விம் போட்டு சுடுதண்ணியும் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஊற வச்சிருந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் புளி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் பீத்தாம்பரி பவுடர் போட்டு நல்லா விளக்கி காயவும் வச்சுட்டேன். எல்லாம் விளக்கிட்டு அப்படியே இந்த உருளியும் புளியும் பவுடரும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த உருளி எங்களுக்கு வீடு புண்ணியோஜனைக்கு கிஃப்டா வந்தது. இந்த பூவெல்லாம் நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வாஷபிள் தான். ஸோ எப்பெல்லாம் நான் சாமி ரூம் கிளீன் பண்றேனோ அப்பெல்லாம் இதையும் வாஷ் பண்ணி வச்சிருவேன். தென் லாக் அவுட் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஈவினிங் விளக்கேத்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். விளக்கி வச்ச விளக்கு எடுத்துட்டு வந்து சாமி ரூம்ல வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். அப்படியே சாமி படத்துக்கும் பிளேட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏத்தின உடனே வீட்லயும் விளக்கு ஏத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்குக்கெல்லாம் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிருந்தாரு. ஆனா அவரு திரிய கரெக்டா போடல. ஸோ மறுபடியும் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு விளக்கேத்தி வீட்டுல ஒவ்வொரு இடமா வச்சுட்டு இருந்தேன். நாங்க லாஸ்ட் இயர் இந்த வீட்டுக்கு கார்த்திகை தீபம் டைம்ல தான் வந்தோம். லாஸ்ட் இயர் நல்ல மழை, ஏத்தி வச்ச 4 விளக்கும் கூட சரியா எரியல. அவ்வளோ மழை அண்ட் அவ்வளோ காத்து வேற. அதனால இந்த தடவை கொஞ்சம் நிறைய விளக்கு வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுல கொஞ்சம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வெடிக்கலாம்னு எடுத்து வச்சிருந்தாரு. அந்த பாக்ஸ் கூட மேல போகாம கீழேயே தான் இருந்துச்சு. விச்சுக்குட்டிக்கு பட்டாசு வெடிக்கலாம்னு சொன்னதும் ரொம்ப குஷி ஆயிட்டா. இந்த பட்டாசு வெடிங்க, அந்த பட்டாசு வெடிங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. ஆனா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் பட்டாசு சத்தம் கேட்டு மேடம் ஒரே அழுக. வெடிச்சாலும் அழுகுறா, வெடிக்கலனாலும் அழுகுறா. சரின்னு இருந்த கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வெடிச்சாச்சு. தென் அம்மாவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டு இருக்கோம். இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இந்த உக்கடம் வழியா போயிருந்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வெளியே வர்றதே தெரியவே மாட்டேங்குது. அங்க சைன்ஸும் இல்ல, பேரிகேட் எதுவுமே இல்ல. அந்த வழியா போகிற மாதிரி இருந்தா சேஃபா போங்க. கமிங் டு த vlog. அம்மாக்கு 50 வயசு ஆயிருச்சு. அம்மாக்கு 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ணதான் போயிட்டு இருந்தோம். அம்மாட்ட அன்னைக்கு நாங்க வர முடியாது, வெளியே போறோம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தோம். அவங்க அப்பா பர்த்டேக்கு சர்ப்ரைஸா போன மாதிரி என்னோட பர்த்டேக்கும் வருவீங்களான்னு லாஸ்ட் டைம் போனப்பவே கேட்டாங்க. நாங்க வர முடியாதுன்னு சொன்னதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. நாங்க சடனா தான் பிளான் பண்ணோம். நாங்க வரோம்னு முன்னாடியே தம்பி கிட்டையும் அப்பாட்டையும் சொன்னதும் தம்பி ஒரு 2 hours பெர்மிஷன் போட்டுட்டான். அப்பாவுக்கும் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிருச்சு.
கோவை மெடிக்கல்ஸ் வந்துட்டேன்னு சொன்னாரு. அதனால நாங்க அப்படியே கேக்கும் வாங்கிட்டு அப்பாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலா நாங்க சாக்லேட் ஃபிளேவர் கேக்ஸ் தான் வாங்குவோம். சாக்கோ ட்ரஃபிள், பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. அப்பா பர்த்டேக்கும் சாக்கோ ட்ரஃபிள் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால பிளாக் கரண்ட் தான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா முன்னாடியே இறங்கி தம்பிகிட்ட ஏன் கூப்பிட வரல, எத்தனை தடவை கால் பண்றதுன்னு சத்தம் போடுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நாங்க சடனா உள்ள என்டர் ஆனதும் எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். விச்சுக்குட்டிய வாங்கி கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எங்களை பார்த்ததை விட விச்சுக்குட்டிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. அம்மா காஸ்டியூம்ல சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கேக்கையும் கட் பண்ணியாச்சு. சாப்பிட வெளியே போலாம்னு கிளம்பிட்டோம். சூப்பரா பிரியாணி, சிக்கன், முட்டை பரோட்டா, நூடுல்ஸ்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். புட்டாக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவ அதுதான் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அப்பாக்கும் அம்மாக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதே டைம் அவங்களுக்கு வயசாகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நாங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மாக்கு கிஃப்ட் தான் கொடுத்தோம். விச்சுக்குட்டி கையில கொடுத்து தான் கொடுக்க சொன்னோம். சடனா பிளான் பண்ணதுனால கிஃப்ட் ராப் எதுவும் பண்ண முடியல. ஒன்னு வாங்குற ஐடியா தான் இருந்தது. அப்புறம் தம்பிக்கு அந்த ரெட் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான். சோ எதுக்கு வஞ்சனை அப்படின்னு ரெண்டையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்லயே சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அந்த வீக்குக்கு தேவையான மாவுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஈவினிங் கையோட மாவை ஆட்டியும் வச்சாச்சு. எனக்கு மாவு ஆட்டுறதெல்லாம் கஷ்டமா தெரியாது. ஆனா கல்ல கழுவி வைக்கிறது தான் கடுப்பா இருக்கும். அம்மா ரேஷன் கடையில வாங்கின சக்கரை கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையும் டப்பால கொட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம vlog சண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நாங்க என்னோட அத்தை வீட்டுக்கு போறதா இருந்தது. அவங்க வீட்டுல சித்தர் பூஜை வச்சிருந்தாங்க. ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு போறதா இருந்தது. காலையில சாப்பிட இட்லி தான் செஞ்சிருந்தேன். இட்லிக்கு தொட்டுக்க தக்காளி கத்திரிக்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன். இத நிறைய பேரு வேற வேற பேர் வச்சு சொல்லுவாங்க. நீங்க இந்த சட்னிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த சட்னிக்கு எப்பவும் கத்திரிக்காய் கம்மியாவும் தக்காளி நிறைய போட்டுதான் செய்வேன். தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் தெரியும் போது நல்லா இருக்கும். சூப்பரா டிஃபனும் சாப்பிட்டுட்டு நானும் விஜயாமும் அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோல தான் போயிருந்தோம். நாங்க போகும்போதே ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. பூஜைக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தாங்க. வீட்டையும் சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பூஜை அத்தை வீட்டுல வருஷம் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மதிய பூஜைக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு குட்டி பூஜை முடிச்சிருந்தாங்க. நாங்க போன கொஞ்ச நேரத்திலேயே மதிய பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜையை பார்க்கும்போது வீட்டுல நடக்கிற பூஜை மாதிரியே இல்ல, ஏதோ கோவில்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். மாசத்துல எத்தனை தடவை மீட் பண்ணிக்கிட்டாலும் சொந்தத்துக்குள்ள பேசுறதுக்கு டாபிக் மட்டும் குறையவே குறையாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூம்ல உட்காந்து செகண்ட் ரவுண்ட் பாயாசம் சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் பெரியவங்க எல்லாம் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கசின்ஸ்லாம் மேல ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு இருந்தோம். கசின் கேங்ல நெக்ஸ்ட் 2 மேரேஜ் வரப்போகுது. ஸோ அஸ் அ சீனியர்ஸா என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருந்தோம். புட்டாவும் எங்க கூட மேலவே வந்துட்டா. அவ கேரம் போர்டை பார்த்ததும் விளையாடுறேன்னு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஈவினிங் மறுபூஜைக்காக கீழே சங்கு ஊதுற சத்தம் கேட்டுச்சு. அதனால நாங்களும் அப்படியே கீழே இறங்கி போயிட்டோம். நாங்க கீழே வரும்போதே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஈவினிங் பூஜை முடிஞ்சதும் இந்த 2 பொண்ணுங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. அப்புறம் இந்த தப்படிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே புட்டாக்கு ஸ்கூல் இருந்ததுனால சீக்கிரமே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. பிரசாதம்லாம் வாங்கிட்டு வேண்டுதல்லாம் பயங்கரமா வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்றேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.